வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாக் டெத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிளாக் டெத் என்ன ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு 14ஆம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே மக்களை கொன்ன ஒரு விஷயந்தான் இந்த பிளாக் டெத்து. இது எதனால் உருவாச்சுன்னா, ஒரு பாக்டீரியாவான எர்சினா பெஸ்டிஸ்ன்றது யூரோப், ஏஷியா, நார்த் ஆஃப்ரிக்காவில் நிறைய பேரை தாக்கி கொன்னுச்சு. 1346 1353 வரைக்கும். முக்கியம் பார்த்திங்கன்னா 1349 நிறைய பேர் இந்த பிளேகால் இறந்தாங்க. இந்த பிளாக் டெத்து, இந்த வார்த்தை பிளாக்ன்றது எப்படி ஆரம்பிச்சதுன்றது நமக்கு இன்னும் சரியாக விஷயம் தெரியல. இது ஏன் காஸ் ஆச்சு, இது எப்படி ஒருத்தங்க டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, எலி மாதிரி சின்ன சின்ன ரோடன்ஸில் மேலே இருந்த இந்த ஃப்ளீஸு அதுலேருந்து தான் இது பரவி இருக்குது. அதுக்கப்புறம் இது மேஜர் ட்ரேட் ரூட்ஸ், அப்புறம் சில்க் ரூட் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கு இல்லையா, அது வழியாக இது பயணம் செஞ்சு மற்ற நாடுகளுக்கெலாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸில் நிமோனிக் ஃபார்மில் அது பாஸ் ஆகிருக்கு. இதோட சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வலி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டி மாதிரி ஒரு வீக்கம் இருக்கும். அது பேர் சோலர் லிம்ப் நோட்ஸ்னு. அது பூபாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இருக்கும், ஆம்பிட்ஸில் இருக்கும், க்ராயினில் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஜுரம் இருக்கும், குளிர் எடுத்து நடுங்கும், பயங்கரமான தலைவலி, உடல் களைப்பு மிகுதியாக தெரியும். தோல் டார்க்காக இல்லைனா பிளாக்காக மாறிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ப்ளீடிங், ரத்த கசிவு இருக்கும். அதனால் இந்த டிஷ்யூஸ் எல்லாம் இறந்துடும். அட்வான்ஸ் ஸ்டேஜில் இந்த டிஷ்யூஸ் இறக்குறது ரொம்ப சாதாரணமானது. அதுக்கப்புறம் மரணம் தான். இதோடைய வரலாற்று தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்போடைய மொத்த பாப்புலேஷனில் பாதியோ இல்லை 1/3 மக்களும் இதில் இறந்துட்டாங்க. அதே சமயத்தில் இவ்வளோ பேர் இறந்ததுனால வேலைக்கே ஆள் கிடைக்கல, மேசிவ் லேபர் ஷார்ட்டேஜு. அதனால் இந்த சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்லாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதை பார்க்கலாம். அதே மாதிரி இனிமேலுக்கு நம்ம சுற்றுச்சூழலாரத்தை நல்லபடியாக பேணி காக்கணும். பப்ளிக் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த நாடுங்களுக்கு ஒரு உணர்வு அது கொடுத்தது. இதன் மூலமாக தான் ஐசோலேஷன், தனிமைப்படுத்துறது, குவாரண்டைன் ப்ராக்டிசஸ்லாம் அந்த காலத்துலேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அது இன்னைய வரைக்கும் கூட சில வியாதிகளுக்கு தொடருது. உங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.